ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பார்க்கலாமா? சுதாகர் செய்த செயலை பார்த்துட்டு கோபிக்கு சந்தேகம் வருது. ஆனால் கடைசியில் யாரும் எதிர்பார்க்காத சம்பவம் நடந்துவிட்டது. 2 ரெஸ்டாரண்ட்டையும் இழந்த பாக்கியா செல்வி வீட்டிற்கு சென்றிருக்காங்க. அடுத்து என்ன நடக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாமா? கோபி சுதாகரை சந்தித்து ரெஸ்டாரண்ட்டை பற்றி பேசுவதற்காக போயிருக்காங்க. கோபி தயங்கி பேசுவதை பார்த்தும் சுதாகருக்கு சந்தேகம் வருது. ஆனாலும் காட்டிக்கொள்ளாத மாதிரி ஏதேதோ பேசி கொண்டிருக்காங்க சுதாகர். அப்போது கோபி, நீங்கள் பாக்கியாவின் முதல் ரெஸ்டாரண்ட்டையும் வாங்கிட்டீங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்ல, அதுக்கு சுதாகர், அந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாதே, நான் எப்படி வாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் வாங்கலைன்னு சுதாகர் சொல்லிகிட்ருக்காங்க. அதனால் தன்னுடைய மேனேஜருக்கு ஃபோன் செய்து விசாரிப்பது போன்று விசாரிச்சுட்டு, நாங்கள் எந்த ஒரு புது ரெஸ்டாரண்ட்டையும் வாங்கலை அப்படின்னு கோபிகிட்ட சொல்கிறாங்க. சம்மந்தி என் மீது கோபத்தில் இருந்தால் என்னை பற்றி தப்பாக ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன்னு சுதாகர் சொல்லிகிட்டு இருக்காங்க. பாக்கியா மீது பழியை போட்டுக்கிட்டுருக்காங்க. இதனால் கோபிக்கு சந்தேகம் வருது. பிறகு சரின்னு சொல்லிட்டு கோபி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மறுபக்கத்தில் பார்த்தீங்கன்னா செல்வி வீட்டிற்கு பாக்கியா வர்றாங்க. அங்கே செல்வியும் பாக்கியாவும் இன்னி அடுத்து என்ன பிஸ்னஸ் பண்ணலாம்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஆகாஷ் வராங்க. ஆகாஷ் பாக்கியாவோட நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு ஆகாஷ் பாக்கியாட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, நான் இப்போ புதுசாக பார்ட் டைம் ஜாப் ஒன்றில் சேர்ந்துருக்கேன். அப்படி படிச்சுக்கிட்டே பார்ட் டைம் ஜாப் பண்ணால் தான் குடும்பத்தை ஓட்ட முடியும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ செல்வி, நம்முடைய ரெஸ்டாரண்ட் வேலையும் இல்லை, அதனால தான் நான் என் பையனை வேலைக்கு போக விடுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது பாக்கியா, நீ வாழ்க்கையில் நல்லா வருவ ஆகாஷ் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கும்போது ஆகாஷ் இனியாவை பற்றி விசாரிக்கிறாங்க. இனியா எப்படி இருக்காங்க ஆண்டி அப்படின்ட்டு கேட்குறாங்க. அவள் நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க பாக்கியா. ஒரு நிமிடம் ஆகாஷ் முகம் வாடினாலும் பிறகு சமாளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஆகாஷ். அடுத்ததாக கோபி காரில் வந்து கொண்டு இருக்கும்போது பாக்கியா சொன்னதையும் சுதாகர் சொன்னதையும் நினைத்து பார்த்து கொண்டே வர்றாங்க. அந்த நேரத்தில் பாக்கியாவின் ரெஸ்டாரண்ட்டில் சுதாகர் கார் நின்று இருக்கிறது. இதனால் கோபி அதிர்ச்சியாகி ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போய் பார்க்க அங்கு சுதாகர் பாக்கியாவின் ரெஸ்டாரண்ட் ஓனரிடம் கைக்குலுக்கி கொண்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்ததும் கோபிக்கு அதிர்ச்சி ஆகிறாங்க. பிறகு கோபி சுதாகரிடம் இதை பற்றி விசாரிக்க, நீங்கள் என் மீது ஒரு புது குற்றச்சாட்டு வச்சுருந்ததுனால இந்த ரெஸ்டாரண்ட்டை யார் வாங்கினதுன்னு விசாரிக்கத்தான் இங்கே வந்தேன்னு இந்த ரெஸ்டாரண்ட் ஓனருக்கு நான் யாருன்னு தெரியாது, இதை வாங்கிய நபருக்கும் நான் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி சமாளிச்சுட்ருக்குறாங்க சுதாகர். கோபியும் இதை நம்பி உண்மைதான் நம்பிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. பிறகு வீட்டிற்கு இதை பற்றி சொல்லிகிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் பாக்கியா வீட்டுக்கு வர்றாங்க. வழக்கம் போல் சுதாகருக்கு சப்போர்ட்டாகவே ஈஸ்வரி பாக்கியாவை திட்டிகிட்ருக்காங்க. இதனால் கோபமான பாக்கியா, நீங்கள் யாரும் என்னை நம்பாட்டியும் பரவாயில்லை, நான் அந்த ஆளை நம்ப மாட்டேன், அவர் மோசமானவர் தான் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. மறுநாள் காலையில் ரெஸ்டாரண்ட்டில் தன்னுடைய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்ப்பவர்கள் இனி வேலை இல்லை என்பதால் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.